கருத்தாக்கம் அதற்குள்ளே பொதிந்து நிற்கிறது. அது என்ன இரண்டு அடிப்படையான கருத்தாக்கம் என்றால், முதலாவது நீங்கள் சிந்தித்து பாருங்கள், முஹம்மது அவர்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? முஹம்மது நபி அவர்கள் சாப்பிடுவது, குடிப்பது, குடும்பங்களோடு மனைவி மக்களோடு குடும்பம் நடத்துவது என்று ஏனைய விஷயங்களிலே நம்மை போன்ற சாதாரண ஒரு மனிதராக இருந்தாலும் அவர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹ்வின் தூதர் என்றால் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர், இறைவனால் வழிநடத்தப்படக்கூடியவர். இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் எந்த பாதையில் போனால் இறைவனின் திருப்தியை பெற முடியுமோ, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் எது நல்லதோ எது கெட்டதோ அதை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடமிருந்து பெற்று அதன் அடிப்படையில் இந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்காக இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர். இந்த கருத்தாக்கத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சொல்லுக்குள்ளே பொதிந்து நிற்கிறார். அவர் நம்மை போன்ற ஏனைய விஷயங்களில் நம்மை போன்ற மனிதர். முஹம்மது என்கிற மனிதர், முஹம்மது என்கிற நபி அவர்கள் சாப்பிடுவதில் நம்மை போன்ற மனிதராக இருக்கலாம், மனைவி மக்களோடு குடும்பம் நடத்துவதில் நம்மை போன்ற மனிதராக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அந்த ஒரு பரிணாமம் மாத்திரமே இல்லை. அவர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட இறைவனின் தூதர், இறைவனால் வழிநடத்தப்படுகிறவர், இறைவனின் புறத்திலிருந்து மனித சமுதாயத்திற்கு தேவையான முழுமையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படக்கூடியவர். அதனால்தான் நாம் எத்தனையோ பல உரைகளில் கேட்டிருப்போம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்தை வழிநடத்துகின்ற பொழுது பல்வேறு விதமான ஒரு சில சந்தர்ப்பங்களிலே தவறான கருத்தாக்கத்தை சொல்லிவிடும் போது அல்லாஹ்வால் திருத்தப்படுகிறார்கள். முஹம்மதே நபி அவர்களே, நீங்கள் இந்த செயலை இப்படி செய்திருக்க கூடாது, மக்களுக்கு இந்த கருத்தை இப்படி கூறியிருக்க கூடாது, உங்கள் முடிவு தவறானது, இந்த கருத்தை இப்படி சொல்லுங்கள் என்று குறிப்பிட்ட ஒரு சில சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வால் திருத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் ரசூலுல்லாஹ். வஹி என்கிற தொடர்பில் இருக்கிற இறைவனால் வழிநடத்தப்படுகிற இறை தூதர். இறைவனால் வழிநடத்தப்படுகிற மனிதர் மாத்திரம்தான் தவறுகள் ஏற்படும் போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கண்டிக்கப்படுவார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து திருத்தப்படுவார்கள். இறைவனால் வழிநடத்தப்படாத வஹி என்கிற இறை செய்தியின் தொடர்பு இல்லாத எந்த மனிதரும் தவறுகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வால் கண்டிக்கப்படவோ அல்லாஹ்வால் வழிநடத்தப்படவோ அறவே நிகழாது. அபூபக்கர் அவர்கள் எத்தனையோ பல தவறை செய்தார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உரிய கண்டிப்பு அபூபக்கருக்கு வந்ததா? உமர் அவர்கள் எத்தனையோ பல தவறுகளை செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து திருத்தங்களோ வழி நடத்துதலோ உமர் அவர்களுக்கு வந்ததா? இல்லை. இந்த உம்மத்திலே இறைவனால் வழி நடத்தப்பட்ட இறைவனின் புறத்திலிருந்து வழிகாட்டுதல்கள் அருளப்பட்டு வழிநடத்தப்பட்ட ஒரே மனிதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த உம்மத்திலே அல்லாஹ்வால் வழிநடத்தப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயகம் மாத்திரம்தான். அவர்களை தவிர்த்து வேறு எந்த மனிதருக்கும் வஹி என்கிற இறை செய்தியின் தொடர்பு இல்லை. முஹம்மது நபி அவர்கள் தான் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதி. வேறு யாரும் அல்லாஹ்வால் இந்த உம்மத்திற்கு தேர்வு செய்யப்படவில்லை. இதை தெளிவாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வரியாகத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வரி இருக்கிறது. அதே வார்த்தைக்குள்ளாக அடங்கி நிற்கிற மற்றும் ஒரு கருத்து என்ன? முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் மாத்திரம்தான். இறைவனின் புறத்திலிருந்து வழிகாட்டுதலை பெற்றுத்தான் நடத்த இயலும். முஹம்மது அல்லாஹ் அல்ல, முஹம்மது இறைவன் அல்ல. முஹம்மது என்கிற நபிகள் நாயகம் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதராக செயல்படுவாரை ஒழிய இறைவனின் அதிகாரத்தில் அவரால் தலையிட முடியாது, இறைவனாக செயல்பட முடியாது. இந்த கருத்தாக்கமும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது. இதை இந்த சமுதாயம் விளங்கி இருக்கிறதா? அப்படி என்றால் அல்லாஹுக்கும் மனிதர்களுக்குமான தொடர்பு, இறைவன் எஜமானன், அவனால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் இறை தூதர்கள் முதல் கொண்டு நாம் உயிரை விட மேலாக நேசிக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் இறைவனின் அடிமைகள். அல்லாஹ் எஜமானன், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் அல்லாஹ்வின் அடிமைகள்.
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட மனித சமுதாயத்திற்கு உரிய வழிகாட்டுதலை அல்லாஹ்விடமிருந்து பெற்று வழிநடத்துகிற இறை தூதராக இருந்தாலும் நம்மை போன்ற அல்லாஹ்வின் அவரும் ஒரு அடிமை. அதை இறைவன் திருக்குர்ஆனில் பல இடங்களில் குறிப்பிடுகிறார். மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நபிகள் நாயகத்தின் வரலாற்றை திருக்குர்ஆனில் படிக்கும் பொழுது எங்கெல்லாம் நபிகள் நாயகத்தின் கண்ணியம் மிக உயர்ந்து நிற்குமோ அத்தகைய இடங்களில் கூட தவறாமல் அல்லாஹ் நபிகள் நாயகத்தை தன்னுடைய அடிமை என்கிற கருத்தை பதிவு செய்து விடுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை உயர்த்துகிற நிகழ்வு எது? மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணம். மிஅராஜ் பயணத்தை பற்றி நாம் அனைவரும் அறிந்து வைத்திருப்போம். எந்த இறை தூதருக்கும் வழங்கிடாத தனித்துவமான சிறப்பை, அந்தஸ்தை நாம் உயிரை விட மேலாக நேசிக்கிற நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் இந்த அந்தஸ்தை வழங்கியிருந்தான். கண்கூடாக அந்த பயணத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு இறைவனின் அத்தாட்சிகள், இறைவனின் அதிகாரங்கள், அவனின் ஆட்சி முறைகள், சொர்க்கம் நரகம் என்று ஏராளமான காட்சிகள் நபிகள் நாயகத்திற்கு நேரடியாக காட்டப்பட்டது. அந்த விண்ணுலக பயணத்திற்கு நபிகள் நாயகத்தை அழைத்து சென்றதை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடும் போது நபிகள் நாயகத்தை எப்படி தெரியுமா குறிப்பிடுகிறான்? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராம் என்கிற காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு ஒரு இரவில் தம்முடைய அடிமையை அழைத்து சென்றானே, அந்த இறைவன் தூயவன். விண்ணுலக பயணத்திற்கான துவக்கத்தை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ரசூலுல்லாஹ்வை தான் அழைத்து போனதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போது நபிகள் நாயகத்தின் பெயரை குறிப்பிடாமல், இறை தூதர் என்கிற சொல்லாடலை கொண்டு பயன்படுத்தாமல், அப்திஹி, என் அடிமையை நான் கூட்டு போனப்பா, என்னால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர் தான். ஆனால் இறை தூதராக இருந்தாலும் அவரும் உங்களை போன்று என்னுடைய அடிமை. எந்த இடத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று பாருங்கள். விண்ணுலக பயணம் மேற்கொண்டு போன அந்த வரலாற்றிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஏதோ மிஅராஜுக்கு போனாருன்னா அவருடைய அற்புத சக்தியில போனார்னு விளங்காத, அவருக்கு மகத்துவமான தனித்துவமான ஒரு ஆற்றல் இருப்பதாக நீ கற்பனை செய்து விடாதே. என்னுடைய அடிமை, அவரின் எஜமானன். எஜமானனாகிய நான் என்னுடைய அடிமைக்கு பல விஷயங்களை காட்ட வேண்டும். அதற்காகத்தான் என்னுடைய அடிமையை நான் அழைத்து சென்றேன். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதராக இருந்தாலும் அவரும் நம்மை போன்ற அல்லாஹ்வின் அடிமை. இந்த கருத்தாக்கத்தை எல்லாம் விளங்கிக் கொண்ட இந்த சமுதாயம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்கிறார்களா? இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கருத்து தான். பலரும் கேட்கிறார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற தலைப்புல ஒரு மாநாடு, வேறு வேலை வெட்டி இல்லாம மாவட்டம் ஃபுல்லா தமிழ்நாடு முழுக்க ஊர் ஊராக திரிந்து பல பல லட்சம் பொருளாதாரங்களை செலவு செய்து இந்த தலைப்புல ஒரு மாநாடு அவசியமா? முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை. இதை தெரியாமல் ஒரு முஸ்லிம் இருப்பானா என்று மடமையினால் கேள்வி எழுப்புகிறார்கள். இருக்கிறார்கள். இஸ்லாத்தின் அடிப்படை தான், இஸ்லாத்திய அடிப்படையினுடைய அரிச்சுவடியான பாடம் தான். ஆனால் இந்த பாடத்தை கூட முஸ்லிம் சமுதாயம் விளங்காமல் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கருத்து என்ன, தத்துவம் என்ன? இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் தான் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் உள்ளவன். அவன் எஜமானன். அவனை தவிர உள்ள இறைவனின் அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வின் அடிமை. இறை தூதர்கள் மாத்திரமல்ல, நாம் மாத்திரமல்ல, இறைவனுக்கு பணி செய்கின்ற இறைவனின் அடிமைகளாக இருக்கிற வானவர்கள் முதல் கொண்டு அனைத்து இறைவனின் படைப்பும். அல்லாஹ் மட்டும்தான் எஜமானன். அவனை தவிர உள்ள மற்ற அனைத்து படைப்பினமும் இறைவனின் அடிமைகள். அல்லாஹுக்கும் நம்ம மனித சமுதாயத்திற்குமான தொடர்பு இறைவன் எஜமானன் அடிமை என்கிற தொடர்பு. இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. எஜமானன் அடிமை என்கிற தொடர்பு என்றால் அவன் தான் உத்தரவு போடுவான். எஜமானன் மாத்திரம்தான் இந்த மார்க்கத்திலே சட்டத்தை இயற்ற முடியும். வேறு எந்த அடிமைகளாலும் இந்த மார்க்கத்திலே ஒரு கருத்தை சட்டமாக இயற்றிவிட முடியாது. அவன் உத்தரவு போடுகிற இடத்தில் அல்லாஹ் மட்டும் இருக்கிறான். அவன் உத்தரவை ஏற்றி நடக்க வேண்டிய இடத்தில் அவனது அடிமைகள் அனைவரும் இருக்கிறோம். இதுதாங்க அடிப்படை. இந்த அடிப்படையை முஸ்லிம் சமுதாயம் விளங்காத காரணத்தினால்தான் இந்த தலைப்பிலே ஊர்கள் தோறும் மாவட்டங்கள் தோறும் மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது.
ஏன் என்ன நடக்குது இந்த சமுதாயத்தில்? இறைவனின் அடிமைகளாக இருக்கிற சிலரை இறைவனின் அந்தஸ்துக்கு உயர்த்துகிறார்கள். உத்தரவின்படி செயல்படுகிற மக்களை உத்தரவு போடக்கூடிய இடத்திலே அமர்த்துகிறார்கள். நடக்குதா இல்லையா? அல்லாஹ்வின் செய்தியை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் மட்டும்தான் கட்டளையிடுவான். அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், தூய இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது, அவனுக்கு சொந்தமான மார்க்கம். அவன் தான் இந்த மார்க்கத்தின் அதிபதி, அவன் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு சொந்தக்காரன், எஜமானன். அவன் தான் சட்டம் போடுவானே ஒழிய நாம எப்படி நடக்க வேண்டும், நமக்கு எது ஹலால் எது ஹராம், எது நல்லது எது கெட்டது, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் சொல்லித் தருகிற இடத்தில் அல்லாஹ் மட்டுமே இருக்கிறான். அதை ஏற்று செயல்படுத்த வேண்டிய இடத்தில் தான் அல்லாஹ் அல்லாத அவனது அனைத்து படைப்பினங்களும் இருக்கிறார்கள். இதை விளங்கி வைத்திருக்கிறார்களா இந்த சமுதாயம்? அல்லாஹ்வுடைய இடத்திலே, சட்டம் இயற்றுகிற இடத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களை, இறைவனின் அடிமைகளை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். அந்த வழிகேட்டை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதற்கு பொய்யான, அழகுபடுத்தப்பட்ட, மக்களை ஏமாற்றுகிற கவர்ச்சிகரமான வாதங்களையும் முன்வைக்கின்றார்கள். மனித கருத்தை மார்க்கமாக்குவதற்கு, அடிமையின் கருத்தை எஜமானன் சொன்னதை போன்று காட்டுவதற்கு அழகுபடுத்தப்பட்ட பொய்யான வாதங்களை முன்வைக்கிறார்கள். இந்த பொய்யான வாதங்களை முன்வைக்கிற குரூப் எந்த குரூப்? ஏதோ தர்காவாதிகள் மாத்திரம்தான் இது போன்ற வேலையில ஈடுபடுகிறார்கள் விளங்கிறாதீங்க. அவங்களும் செய்கிறாங்க, மதுஹபுவாதிகளும் செய்கிறார்கள். தௌஹீது வேடம் போட்டு மக்களை ஏமாற்றுகிற, சலஃபி என்று தங்களை கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிற கள்ள சலஃபு கூட்டமும் இந்த வேலையை பார்க்கிறது. எல்லாரும் பண்றாங்க, மதுஹபுக்காரர்களும் செய்கிறார்கள். அவங்க சொல்றது புள்ள வித்தியாசமா இருக்கும், டைப்பா இருக்கும். என்ன சொல்வாங்க? நாம இமாம்களை தான் பின்பற்றணும், அது எஜமானனுடைய இடத்துல அல்லாஹ்வின் அடிமையில கொண்டு போய் நிறுத்துறது. இமாம்கள் என்ன சொன்னாலும் கேட்கணும். ஷாஃபி இமாம், அபு ஹனீஃபா இமாம், மாலிகி, இது போன்ற எண்ணற்ற இமாம்கள், இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டவர்கள் என்னென்ன சட்ட திட்டங்களை சொன்னாங்களோ அதை அப்படியே நாம ஏற்று செயல்படுத்தணும். எதுக்குப்பா இமாம்களை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கிறீங்க? அல்லாஹ் நமக்கு சொல்லி, அவன் தானே நம்முடைய எஜமானன். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தானே. அவன் உத்தரவைத்தானே நாம எல்லாரும் கேட்கணும். அல்லாஹ்வுடைய உத்தரவு தானே நீங்க சொல்லுகிற இமாம்களும் ஏற்று நடக்கணும். நீங்க அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் இந்த இமாம்களை ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பி பாருங்க. ஒரு அப்படி அழகுபடுத்தப்பட்ட ஒரு வாதத்தை சொல்வார்கள். ஏன் தெரியுமா? நமக்கு அரபி தெரியாது, குர்ஆன் ஹதீஸ்லாம் அரபி மொழியில இருக்கு, குர்ஆன் அரபி மொழியில இருக்கு. குர்ஆனுக்கு விளக்கமாக இறைவனின் புறத்திலிருந்து வஹி செய்தியாக அருளப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகள் அதுவும் அரபி மொழியில இருக்கு. நமக்கு அரபி தெரியுமா? தெரியாது. நாம நேரடியா குர்ஆனை போய் படிச்சு விளங்க முடியாது. அரபி மொழி தெரியாததுனால அரபு மொழியில் அமைந்திருக்கிற குர்ஆனையும் அதற்கு விளக்கமாக உள்ள நபி மொழிகளையும் நாம நேரடியாக படித்து விளங்க முடியாது. அதனால தான் இமாம்கள் வேணும். அதனாலதான் ஷாஃபி இமாமு, அவருக்கு அரபி மொழி தெரியும்ல, அவரு படிச்சு எது ஹலாலு ஹராம்னு சொல்றாரு, அதை நம்ம கேட்டு நடப்போம். அபு ஹனீஃபாவுக்கு அரபி மொழி தெரியும்ல, அவர் படிச்சு அவருடைய சட்டத்தை சொல்வாரு, அதை நம்ம கண்ணை மூடி ஏத்துக்கிட்டு போயிருவோம். அப்ப நமக்கு அரபி மொழி தெரியாது, நாம சுயமாக படித்து விளங்க முடியாது. நாம மதிக்கிற இமாம்களுக்கு அரபி மொழி தெரியும், அவங்க படிச்சு நமக்கு சட்டத்தை சொல்வாங்க, அதை கண்ணை மூடி ஏத்துக்கிட்டு செயல்பட்டா மாத்திரமே போதும். இது ஒரு வாதம் வைப்பார்கள். இப்படி இந்த வாதத்தை யோசிச்சு பாருங்க. இந்த வாதம் சொல்லப்பட்ட மாத்திரத்தில் நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்கிறதா? இது சரியான அறிவாளிகள் முன்வைக்கிற வாதமா இருக்கா? ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரபி மொழி தெரியல, ஆமா தெரியல, அவங்க சொல்றது சரிதானே, நமக்கு தான் அரபி மொழி தெரியாத. ஷாஃபி அபு ஹனீஃபா இமாம்களுக்கு அரபி மொழி தெரியுமே, இப்ப அவங்க சொல்றதை நம்ம ஏத்து நடக்கிறதுல என்ன பிரச்சனை? சரியா தானே பேசுறாங்கன்னு நினைக்கலாம். சரி, குர்ஆன் ஹதீஸ் அரபி மொழியில இருக்கு, நமக்கு அரபி மொழி தெரியாது, அதனால நாம நேரடியா போய் படிக்க வேண்டாம்னு சொல்றாங்கல்ல. இந்த காரணத்தை முன்வைத்து எந்த இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களோ
அவங்க மூடிய புக்கு மட்டும் தமிழ் மொழியிலயா இருக்கு? தொழுகை ஷாஃபின்னு ஒரு புக்கு போட்டிருக்கிறாங்கல்ல, தமிழ் மொழியில இமாம் ஷாஃபியா எழுதினாரு. தொழுகை ஹனஃபி புக்கு போட்டிருக்கிறாங்கல்ல தமிழ் மொழியில. அபூ ஹனீஃபா இமாம் என்ன தமிழ் மொழியிலயா புக் எழுதினாரு? இவங்க அல்லாஹ்வுடைய வேதத்தை புரிந்து கொள்வதற்கு தடையாக மொழியை காரணமா குறிப்பிடுவாங்களா? அரபி மொழியில இருக்கு விளங்காதுன்னு சொல்வாங்களா? அவங்க இமாம்கள் எழுதிய நூல்களை மாத்திரம் அரபி மொழியில இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வோம், கண்ணை மூடி பின்பற்றுவோம். இது எவ்வளவு மடமைத்தனமான வாதம்! இவங்க இந்த காரணத்தை முன்வைத்து இமாம்களை பின்பற்றுகிறார்களே. எந்த இமாம் எழுதிய சட்ட புத்தகம் தமிழ் மொழியில இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஷாஃபி இமாமு தமிழ் மொழி தெரிஞ்சவரா? தமிழ் மொழியில சட்ட விளக்க புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரா? அபூ ஹனீஃபா எழுதியிருக்கிறாரா தமிழ் மொழியில? அப்ப அரபி தெரியாது, அதனால்தான் இமாம்களின் நூல்களை படிக்கிறோம், இமாம்கள் சொன்னதை சட்டமாக்கிக் கொள்கிறோம் என்று சொல்வதில் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த இமாம்கள் எழுதுனது தமிழ்ல இருக்கணுமே. ஷாஃபி இமாமு தமிழ்ல எந்த நூலையும் எழுதவில்லை, அவருக்கு தமிழும் தெரியாது. அபூ ஹனீஃபா தமிழில் எதையும் எழுதவில்லை, அவருக்கும் தமிழ் தெரியாது. அப்ப என்ன ஏன் பொய்யான ஒரு வாதத்தை சொல்லி தங்களுடைய பழமை வாதத்தை நிறுவுவதற்கு இது போன்று அழகுபடுத்தப்பட்ட வாதத்தை முன்வைப்பார்கள்? இன்னும் யோசிச்சு பாருங்க. குர்ஆன் ஹதீஸ் சொல்லும் போதுதான் அரபி மொழி தெரியாதுன்னு சொல்லுவாரு, பம்முவாரு. அதுவே அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் வெளிநாட்டில இருந்து ஒரு வேலை வருது, அவருக்கு அதுக்கான விசா காப்பி வருது, அரபு நாட்டுக்கான விசா காப்பி தமிழ்ல அடிச்சு அனுப்புவார். ஷேக் அப்துல் காதர் பாய், உங்களுக்கு துபையில கொத்தனார் வேலை வந்திருக்குது, உடனடியா ஓடிவாங்க, தமிழ் எழுதி அனுப்பிடுவானா? அரபு நாட்டுக்காரன் அவன் எந்தெந்த வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறானோ அதுக்கு அரபி மொழியில தான் அனுப்பி வைப்பாங்க. விசா காப்பி எல்லாம் அரபி மொழியில தான் வருது. அந்த விசா காப்பியை வச்சுக்கிட்டு எனக்கு தமிழ் மொழி மாத்திரம் தான் தெரியும், எனக்கு வந்திருக்கிற இந்த விசா காப்பி இது தமிழ் மொழியில் இல்லை, அதனால் இதை நான் பின்பற்ற மாட்டேன், இத போய் நான் இந்த வேலைக்கு நான் செல்ல மாட்டேன்னு சொல்வாரா? அரபி தெரிஞ்ச ஆலிம் சாக்கள்கிட்ட போய் ஆலிம் சாப் என்ன வேலைன்னு பார்த்து சொல்லுங்க, அதுல என்ன இருக்குன்னு படிச்சு சொல்லுங்க இப்படின்னு கேட்பாரு. ஒண்ணுக்கு 4 தடவை கேட்பாரு. ஒரு ஆள்கிட்ட போவாரு, இவர் கொத்தனார் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தா அவன் அரபி தெரியாம அறகுறையா படிச்சு பாய் நீங்க ஒட்டகம் வைக்க போறீங்கன்னு சொல்லிடுவான். இவனுக்கு தூக்கி போட்டுரும், ஆஹா கொத்தனார் வேலையில கூப்பிட்டாங்க, அதை கூட சிரமப்பட்டு பார்த்தாலும் பார்த்தோம்னா ஒட்டகம் வைக்கிறேன்னு சொல்றாங்க, இவனை நம்ப கூடாது, இன்னொரு ஆள்கிட்ட கேட்போம். ஒண்ணுக்கு 4 தடவை தீர விசாரிக்கிறீங்கல்ல. உலக விஷயம்னு வரும்போது மொழிகளுக்கு அப்பாற்பட்டு யோசிக்கிறீர்கள். அந்த மொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்கிறீர்கள். கண்ணை மூடி பின்பற்றுதல் என்கிற அம்சம் எங்கோ தொலை தூரத்திற்கு சென்று விடுகிறது. குர்ஆன் ஹதீஸ்னா மட்டும் ஏன் இந்த வாதம்? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதில், அல்லாஹ்வுடைய செய்திக்கு கட்டுப்பட்டு நடப்பதில், எஜமானினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு உண்மையான விசுவாசம் உள்ள அடிமையாக நம்மை நாம் நிலைப்படுத்திக் கொள்வதில் ஏன் இந்த பொய்யான அழகுபடுத்தப்பட்ட வாதங்கள்? இது இவங்க மட்டும் இல்ல, இன்னும் சொல்லுவாங்க, இந்த கள்ள சலபு பேர்வழிகள் இருக்கிறாங்கல்ல, கள்ள சலபுகள்னா யாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்கள பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். கள்ள சலபு பேர்வழிகள் யாருங்கிறத 1,00,000 பேர்ல ஒருத்தர் இருந்தா கூட நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஏன்? மக்களில் இருந்து தங்களை தனிமைப்படுத்தி காட்டிக் கொள்வதற்காகவே பல வேஷங்களை அவர்கள் அவதரித்திருப்பார்கள். தோற்றத்தை பார்க்கணுமே, தரையை பெருக்கிற அளவுக்கு ஒரு ஜுப்பா, தரையை தட்டுகிற அளவுக்கு தாடி, தாடி சுண்ணத்து தான். இவங்க வைக்கிறதுக்குள்ள மக்களை ஏமாத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறதுக்கு ஆண்டி வைக்கிறது இல்லை. பெரும்பகுதி கேசு 100க்கு 3/4 பேர், 100க்கு 99 பேரு மக்களை ஏமாற்றுவதற்காக போலியான வேஷமிட்டு நடிப்பது. பார்த்தா உசிலம்பட்டிக்காரரா இருப்பாரு, நம்ம சேலம் ஆத்தூர் பக்கத்துக்காரரா இருப்பாரு. தோற்றத்தை பார்த்தீங்கன்னு வைங்க, சவுதியிலேயே பிறந்து சவுதியிலேயே வளர்ந்து அரபி மொழி மட்டும்தான் பேச தெரியும், தமிழே இவருக்கு தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு தோற்றம். மக்களை நயமான பாஷைகளை பேசி ஏமாற்றுவது. இவங்க தான் கள்ள சலபு பேர்வழிகள். மக்களோடு மக்களாக கலராமல், மக்களோடு மக்களாக கலந்து பழகாமல், எந்த கூட்டத்தில் நின்றாலும் தனித்து தெரிவதை விரும்பக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தோட ரசூலுல்லாஹ் இருந்தாலும் அவர்களை தனியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. ஏன்?
இறை தூதர் அவர்கள் தனக்கென்று தனித்துவமான அடையாளத்தை கடைபிடிக்கவில்லை. ரசூலுல்லாஹ் மக்களோடு மக்களாக தான் பழகியிருந்தார்கள். தன்னுடைய நடை உடை பாவனை அனைத்தும் அன்றைய அரபு கால மக்களின் பேச்சு வழக்கு, அரபு கால மக்களினுடைய உடை நடை எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருந்தது. 10 பேர்ல ஒரு ஆளாக ரசூலுல்லாஹ் இருந்தால் கூட நபிகள் நாயகத்தை முன்பின் பார்த்திராதவர்கள் புதுசா அந்த கூட்டத்துக்கு வந்தால் உங்களில் முஹம்மது என்கிற நபி யார் என்று கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை. இந்த நபி வழிக்கு மாற்றமாக இந்த வகையை புறக்கணிக்கக்கூடிய வகையில கள்ள வேஷம் போட்டு அலைகிறார்கள் அல்லவா, நயமான பாஷைகள் பேசி மக்களை வழிகட்டின்பால் அழைக்கிற அந்த கள்ள சலப்பு கும்பலும் வகையை புறக்கணிக்கிற வகையில சில பொய்யான வாதங்களை முன்வைக்கிறார்கள். அவங்களும் மனிதர்களை எஜமானர்களாக ஆக்குவதற்கு தான் வாதம் பண்றாங்க. என்ன, நபி தோழர்களை ஃபாலோ பண்ணணும், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும். சஹாபாக்களை பின்பற்றணும்னு ஏங்க சொல்றீங்க? அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தானே, அல்லாஹ் தானே எஜமானன், அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்து மக்களும் இறைவனின் அடிமைகள் தானே, எஜமானன் சொல்லத்தானே அவனுடைய அடிமைகள் அனைவரும் கேட்டு பின்பற்றி நடக்கணும். அப்ப நீங்க எங்கிருந்து சஹாபாக்களை ஃபாலோ பண்ணணும்னு எப்படி சொல்றீங்க, எந்த அடிப்படையில் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேள்வி எழுப்புனா உடனே குர்ஆன் வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த நேர்வழி தெளிவானதற்கு பிறகு இந்த தூதருக்கு மாறு செய்து மூமின்களின் பாதை அல்லாத வேறு ஒன்றை யார் பின்பற்றுவாரோ நுவல்லிஹி மா தவல்லா, அவர் போகிற போக்கில் அவரை நாம் விட்டு விடுவோம். வனுஸ்லிஹி ஜஹன்னம், கடைசியில் நரகத்தில் கருகச் செய்வோம். வசாத் மஸீரா, அது கெட்ட தங்குமிடம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். வசனம் இருக்குது, உண்மை. குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை அருளி இருக்கிறான். இதுல எந்த விதமான டவுட்டும் சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த வசனத்தை சொல்லி மக்களுக்கு மத்தியில் எத்தகைய விஷக்கருத்தை அவர்கள் விதைக்கிறார்களோ அந்த கருத்து சரியான கருத்தா? அந்த கருத்து இவர்கள் சொல்லக்கூடிய வசனத்துல இருக்குதா? வசனத்துக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய வகையை மறுக்கும்படியான விளக்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அல்லாஹ் என்ன சொன்னான்? நேர்வழி தெளிவானதுக்கு பின்னால இந்த தூதருக்கு மாறு செய்து மூமின்களின் பாதை அல்லாத இன்னொரு பாதையை நீ பின்பற்றி போனா உனக்கு நரகம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இத படித்து காட்டி விட்டு மக்கள்கிட்ட சொல்றாங்க, பார்த்தீர்களா, சபீலுல் முஃமினீன், மூமின்களின் பாதை, சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் தூதரையும் பின்பற்ற வேண்டும், மூமின்களின் பாதையையும் பின்பற்ற வேண்டும். அந்த மூமின்களின் பாதை தான் நபித்தோழர்களின் பாதை. இப்படி கொண்டு வந்து கட்டி விடுறது. இந்த கள்ள சலப்பு கும்பலுடைய வேலையே இப்படித்தான். வசனத்துல ஒண்ணு இருக்கும், இவங்க வார்த்தை ஜாலத்துல இன்னொன்னு இருக்கும். அல்லாஹ் குறிப்பிடுவது ஒன்றையாக இருக்கும், இவர்கள் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இறைவனினுடைய வார்த்தையில தங்கள் மனோயிச்சை கருத்தை நயமாக புகுத்தி விடுவார்கள். யோசிச்சு பாருங்க, நான் சொன்ன வசனத்துல அந்த வசனத்தின் தமிழாக்கத்துல நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் இருக்கா? நீங்களே இந்த வசனத்தினுடைய தமிழாக்கத்தை படிச்சு பாருங்க. 4வது அத்தியாயம் 115வது வசனம், அதில் எங்கேயாவது நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு இருக்கா? அல்லது சபீலுல் முஃமினீன், மூமின்களின் பாதை என்றால் நபித்தோழர்களின் பாதை அப்படியாவது இருக்கா? ரெண்டுமே கிடையாதுங்க. நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த வசனத்தில் இல்லை. மூமின்களின் பாதை என்றால் அது நபித்தோழர்களின் பாதை என்ற சொல்லும் அங்கே இல்லை. அப்படின்னா இது கள்ள வேலை தானே, ஜமாலி உறுப்பு பார்க்கிற வேலை தானே இது. அவங்க தான் சம்பந்தம் இல்லாம ஜாயின் பண்ணி விடுவாங்க. பார்த்திருக்கிறீங்களா சகோதரர்களே? பாத்தியா ஓத திருக்குறானிலேயே ஆதாரம் உண்டு. தூக்கி வாரி போன அடப்பாவிகளா, இவ்வளவு காலமா நம்மளும் குரானை படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். 7ஆம் பாத்தியா ஓத குரான்லயே ஆதாரமா? எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தோணும். பார்த்தா சொல்வாங்க, அல்ஹம்து சூரா எத்தனை வசனம், சூரத்துல் ஃபாத்திஹா எத்தனை வசனம் சகோதரர்களே? கூட்டத்திலிருந்து பதில் வரும் 7. அதுதான் சகோதரர்களே நாம் 7ஆம் நாள் ஃபாத்திஹா ஓத ஆதாரம் போடும். அடுத்து அந்த அதிர்ச்சியிலிருந்து நம்ம மீண்டிருக்க மாட்டோம். அதுக்குள்ள இன்னொரு அதிர்ச்சி.
அடுத்து சகோதரர்களே, 3ஆம் நாள் பாத்தியா ஓதுகிறோம் அல்லவா? ஆமா, அதுக்கும் திருக்குர்ஆனிலே ஆதாரம் உண்டு. இது எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்க? எப்ப இது? இன்னா அவத்தைனா கல்கௌச என்கிற அத்தியாயம் எத்தனை வசனம்? 3 வசனம். அதுதான் சகோதரர்களே நாம் 3ஆம் நாள் பாத்தியா ஓத ஆதாரம். அடுத்து இன்னொன்னு போடுவாங்க சகோதரர்களே, 40ஆம் நாள் பாத்தியா ஓதவும் நம்முடைய கைவசம் ஒரு ஆதாரம் இருக்கு. கூட்டத்திலிருந்து எழுந்து அவனே சொல்லிடுவான், ஆலிம் சார் ரசூலுல்லாஹ்வுக்கு 40 வயசுல நபித்துவம், அத்தான ஆதாரம். நீங்க சொல்ற போற போக்க பார்த்தா அப்படித்தான் தெரியுது. மிக சரியாக சொன்னீர்கள், அதுவே தான் நம்முடைய ஆதாரம். போடு, இதுல ஏதாவது ஆதாரம் இருக்கா? அல்ஹம்து சூரா 7 வசனம் இருக்குதுங்கிறதுக்கும் 7ஆம் நாள் பாத்தியா ஓதுறதுக்கும் ஆதாரம் இருக்கா? இன்னா அவத்தைனா என்கிற அத்தியாயம், அந்த அத்தியாயத்தினுடைய வசனம் 3 என்கிற காரணத்தினால இறந்து போனவர்களுக்கு 3ஆம் நாள் பாத்தியா ஓத ஆதாரம் கிடைச்சிருமா? ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் 40 வயசுல கிடைச்சிச்சுங்கிறதுனால இறந்து போனவர்களுக்கு 40ஆம் நாள் பாத்தியா ஓத ஆதாரம் வந்துருமா? சம்பந்தம் இல்லாமல் தங்களுடைய மனோவீச்சை கருத்தை மார்க்கத்தின் பெயரால், அல்லாஹ்வின் பெயரால், வஹீயின் பெயரால் புகுத்துவதை போல இந்த கள்ள சலபு பேர் வழிகளும் இது அதைத்தான் செய்யறாங்க. சபீலுல் முஃமினீன் அப்படின்னா என்ன? மோமின்களின் பாதை, நபித்தோழர்களின் பாதை. நபித்தோழர்களின் பாதைன்னு அல்லாஹ் சொன்னானா? அந்த வசனத்தில் இருக்கா? சரி, உங்க வாதப்படி நபித்தோழர்களின் பாதைன்னு அர்த்தம் வைங்க. இந்த வசனம் அருமை நாள் வரும் வரையிலும் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் பொருந்தும் என்றாலும் இந்த வசனத்துல முதல் கட்டளை யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்களுக்கு தான முதல் கட்டளை. திருக்குர்ஆன் வசனங்களை பொறுத்தவரை அதில் சொல்லப்பட்டிருக்கிற அல்லாஹ்வின் அறிவுரை மறுமை நாள் வரும் வரையிலும் உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் உள்ளடக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் யாருக்கு சொன்னாத? நபித்தோழர்களுக்கு தானே சொன்னான். ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்து கொண்டிருந்த, அவர்களை நம்பிக்கை கொண்டிருந்த அந்த நபித்தோழர்களுக்கு தானே அல்லாஹ் சொன்னான். இவங்க சொல்ற அர்த்தத்தை வச்சு பாருங்க. நபித்தோழர்களே, நீங்கள் நபித்தோழர்களின் பாதையை பின்பற்றுங்கள். நபித்தோழர்களுக்கு அவங்க பாதையை பின்பற்றும்படி அல்லாஹ்வே சொல்றான். இது கொஞ்சமாவது பொருந்துதான்? நபித்தோழர்களே, உங்க பாதையை நீங்க பின்பற்றிக்கங்க. தூதர் இருக்கும் போது வழிகாட்டுவதற்கென்று இறைவனின் புறத்திலிருந்து வகை செய்தியை பெற்று மனித சமுதாயத்தை வழி நடத்துகிற இறைவனின் ஒப்பற்ற தூதர் இருக்கும் போது அல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொன்னானா, நபித்தோழர்களே உங்க பாதையில நீங்க போய்கிட்டே இருங்க. எவ்வளவு மடமைத்தனமான, முட்டாள்தனமான, அல்லாஹ்வின் வேத வரிகளோடு விளையாட்டு காட்டக்கூடிய மனோ இச்சை போக்கு இது. மூமின்களின் பாதை என்றால் என்ன பொருள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் உள்ள அனைத்து மூமின்களும் செல்ல வேண்டிய பாதை என்று பொருள். மூமின்கள் போன பாதை, சென்ற பாதைன்னு அர்த்தம் இல்லை. கடந்த கால மூமின்கள் எல்லாம் எந்த பாதையில் போனார்களோ அந்த பாதையில் நீங்க போங்க, அப்படி அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம் வைப்பதற்கு இந்த மார்க்கத்தில் இடமே இல்லை. ஏன்? மூமின் ஈமான் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. யாரு உண்மையான ஈமான்தாரிகள், யாரு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறார், யார் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் மனிதர்களுக்கு தெரியாது. எதுவெல்லாம் உள்ளம் சம்பந்தப்பட்டதோ அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் மனித உள்ளத்தில் ஊடுருவி அதில் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் தெளிவாக குறிப்பிடுகிறான். சூரத்துல் மும்தஹினா 10வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவில் கஷ்டப்பட்டு இஸ்லாத்தை ஏற்று அதன்படி நடக்க முடியாமல் சிரமப்பட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். அப்படி வருகிற பெண்களை, நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். வர்றவங்களை எல்லாம் கண்ண மூடி ஏத்துக்காதீங்க. அவங்க உண்மையிலேயே மூமின்களான்னு உங்க சக்திக்கு உட்பட்டு செக் பண்ணுங்க. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் குறிப்பிடுறான், நீங்க என்ன செக் பண்ணாலும் சரி, யாரை மூமின்கள் என்று முடிவு செய்தாலும் சரி, நீங்க மூமின் என்று முடிவு செய்வதால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மூமினாகி விட முடியாது. அல்லாஹு அஅலமு பிஈமானிஹின், அல்லாஹ் தான் அவர்களின் உண்மையான ஈமானை அறிந்து கொள்வான். உள்ளத்துக்குள்ள இருக்கிற உண்மையான ஈமானு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்வை தாண்டி வேறு எந்த மனிதனுக்கும் தெரியாது. அப்ப நம்மளால யாரு உண்மையான மூமின்கள்னு கண்டுபிடிக்கவே முடியாதாங்க.
கண்டுபிடிக்கவே முடியாத மக்களுடைய பாதையை ஃபாலோ பண்ணி போங்க நல்லா சொல்வானா? யாருன்னே தெரியாது, எப்படிப்பட்டவர்கள் தெரியாது, நம்மால கண்டுபிடிக்கவே முடியாது. அது அல்லாஹ்வே சொல்லி காட்டி விடுகிறான், உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்கிறான். யாரை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னானோ அவங்க பாதையை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்படி என்றால் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்ல வருகிற கருத்து என்ன? கடந்த கால மூமின்கள் எந்த பாதையில போனாங்களோ அதுவல்ல பொருள். எல்லா மூமின்களும் ஆதம் நபியிலிருந்து மறுமை வரையிலும் உள்ள அனைத்து மூமின்களும் எந்த பாதையில் செல்ல வேண்டுமோ அந்த பாதையில போ. உனக்கு சொர்க்கம் வேணுமா? முஹம்மது என்கிற இந்த தூதரை பின்பற்று. அனைத்து மூமின்களும் எந்த பாதையில் செல்ல வேண்டுமோ அந்த பாதையில போ, அப்பதான் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அல்லாஹ் சொல்றான். எந்த பாதையில் போக வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி தருகிறானா இல்லையா? இறைவன் காட்டி தருகிற வஹி என்கிற இறை செய்தியின் அடிப்படையில் நம்முடைய பயணம் அமைய வேண்டும். எல்லா மூமின்களின் பாதையும் வஹி என்கிற இறை செய்தி தான். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறை செய்தியை மட்டுமே பின்பற்றுங்கள், அவனை தவிர்த்து வேறு யாரையும் பின்பற்றத்தக்க பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதுதாங்க மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை. இதைத்தான் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் நாங்கள் சொல்கிறோம். பின்பற்றப்பட வேண்டிய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். பின்பற்ற வேண்டிய பாதை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிகள் நாயகத்திற்கு சொல்லப்பட்ட வஹி என்கிற இறை செய்தியின் பாதை மட்டும்தான். ஆதம் நபிக்கும் அதுதான், நாம உயிரை விட மேலா நேசிக்கிற ரசூலுல்லாவுக்கும் அதுதான். ரசூலுல்லா தன்னுடைய தனக்கு விருப்பப்பட்ட ஒரு பாதையில போக முடியுமா? ரசூலுல்லா ஒரு மூமின், அல்லாஹ்வுடைய தூதர். அந்த அல்லாஹ்வின் தூதராக இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் விருப்பப்பட்ட தனக்கு பிடித்தமான ஒரு பாதையை தேர்வு பண்ணி போக முடியுமா? ரசூலுக்கே முடியாது. அல்லாஹ்வின் தூதருக்கு புதிய பாதையை கண்டுபிடித்து அதில் பின்பற்றுவதற்குரிய அதிகாரம் இல்லை. அல்லாஹ் தெளிவா சொல்றான், நபியை சொல்லுங்க, மா குந்து பிதஅம் மினர் ருசுல், தூதர்களில் நான் ஒன்றும் புதியவன் கிடையாது, எனக்குன்னு தனி மரபுலாம் இல்லை. எல்லா இறை தூதர் வழியில் நானும் ஒரு இறை தூதர். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழிகாட்டுதலை பெற்று உங்களுக்கு எடுத்து சொல்லுகிற இறைவனால் நியமிக்கப்பட்ட தூதர். நான் புதியவன் கிடையாது. இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு எது இறை செய்தியாக அருளப்படுகிறதோ அதை மட்டும்தான் நான் பின்பற்றணும். ரசூலுல்லாஹ் தன்னுடைய நிலையை நமக்கு சொல்லி தராங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், இறைவனால் நியமிக்கப்பட்டவன் தான், ஆனால் என்னுடைய இஷ்டப்படி என்னால் செல்ல முடியாது. நான் விரும்பிய பாதையை தேர்வு பண்ணி அதில் பயணிக்கிற அதிகாரம் எனக்கு இல்லை. அப்ப வேற எப்படி போவது? அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் வழிகாட்டுவான், அவன் வழியில நான் போக வேண்டியதுதான், முடிஞ்சு போச்சு. நபிகள் நாயகத்தின் அதிகாரமே இத்தகைய எல்லைக்குள்ளாக வரையறுக்கப்பட்ட வகையில் தான் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த கள்ள சலபு பேர் வழிகள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வழியெல்லாம் விட்டுருங்க, சஹாபாக்களையும் பின்பற்றணும். எப்படிப்பா நீ சொல்ற? அவர்களை எஜமானின் இடத்தில் எப்படி கொண்டு வந்து நிறுத்தினாய்? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில்? அல்லாஹ் சொன்னானா? இந்த வசனத்தில் நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டானா? இறைவன் குறிப்பிடாமல் இறைவன் அத்தகைய அதிகாரத்தை யாருக்கும் வழங்கவில்லை. நபிகள் நாயகத்தை நாம பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்விடமிருந்து வழிகாட்டுதல் வருது. வஹி என்கிற இறை செய்தி நபிகள் நாயகத்திற்கு தான் அருளப்பட்டது இந்த உம்மத்தில். அதனால ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவோம். வேற யாரை நீ பின்பற்றத்தக்க தலைவரா சொல்ற? யாரையாவது ஒரு ஆளை சொல்லு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நபி தோழர்களின் பெயரில் யாருடைய பெயரை நீங்கள் குறிப்பிட்டாலும் சரி, அவங்களுக்கு வஹி வந்துச்சா? அல்லாஹ்வால் வழி நடத்தப்பட்டாங்களா? அவங்களுக்கு கட்டுப்படுறது அல்லாஹ் கட்டுப்பட்டது ஆகுமா? எத்தனையோ பல மதரசாக்களை நிறுவி வைத்திருக்கிறீர்கள், வழிகேட்டை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதற்கு பாடுபடுகிறீர்கள். ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற தலைப்பிலே மாநாட்டை நடத்துவதின் நோக்கம் இதுதான். ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல யாரை நீ கொண்டு வராத. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்பற்றினா, ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டா அது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மாதிரி.
ரசூலுல்லாஹ் தான் விரும்பிய பாதையில போகல, அல்லாஹ் நபிகள் நாயகத்தை வழி நடத்தினான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழிகாட்டுதல் வந்தது. இது மாதிரி ஒரு ஆளை சொல்லு, இவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழிகாட்டுதல் வருது, இவர் அல்லாஹ்வால் வழிநடத்தப்படுகிறார், தப்பு வந்தா கூட அல்லாஹ்வால் கண்டிக்கப்படுவார். ஒரு ஆளை சொல்லு. ஒருத்தரும் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான அந்தஸ்து இது. அந்த இடத்துல கொண்டு வந்து போய் நீங்க மகான்கள் சொல்லி இறைவனின் அடிமைகளை, மனிதர்களை கொண்டு வந்து நிறுத்துறீங்க, இமாம்களை கொண்டு வந்து நிறுத்துறீங்க, நபித்தோழர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறீர்கள். இன்னும் சொல்லுவாங்க, என்ன வாதம் தெரியுமா? நபித்தோழர்களை பின்பற்றணும்னு நாங்க ஏன் சொல்றோம்னா, உடனே அரபி ஆவுன்னு அரபிங்க. இவங்க மக்களை ஏமாத்துறது புள்ள ஒண்ணு தோற்றத்தை வச்சு ஏமாத்துறது, வெளி தோற்றம். இப்படி அரசியல்வாதிகள் வெளி தோற்றத்தை வைத்து ஏமாத்துகிறார்களோ, உள்ளுக்குள்ள புள்ள அழுக்கா இருக்கும், கொள்கை அழுக்கா இருக்கும், செயல்பாடு அழுக்கா இருக்கும், புற வாழ்க்கையில எந்த விதமான தூய்மையும் இருக்காது. அதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக வேண்டி தங்களுடைய ஆடைய வெள்ளை வெளியர் என்று ஆக்கிக் கொள்வார்கள். ஏன்? அதன் மூலம் தூய்மைவாத பிம்பத்தை மக்கள் மத்தியில் விதைப்பது. நாங்க ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளு, எங்க ட்ரெஸ் எப்படி வெள்ளையா இருக்கும், எவ்வளவு சுத்தமா இருக்கும், அது போல எங்களுடைய நேர்மை தூய்மையானது, சுத்தமானது என்று மக்களை ஏமாற்றுவதற்கு ஆடையின் மூலம் ஏமாற்றுவதை போல இந்த கள்ள சலபு பேர் வழிகள் சில வார்த்தைகளின் மூலம் ஏமாத்துவாங்க. அரபிய கசுமுசுன்னு சொல்லுவாங்க. தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும்போது கூட நம்ம தமிழ்ல கேட்போம்ல, இந்த மக்களை இப்படி செல்கிறீர்கள், சிந்திக்க மாட்டீங்களா இப்படின்னு தமிழ்ல ஆதங்கப்பட்டு உணர்வு பூர்வமா கேட்போம். அதை கூட இந்த கள்ள சலபு பேர் வழிகள் அரபி மொழியில தான் கேட்பாங்க. அப்பலா தாக்கினூன், நீ எங்க பிரச்சாரம் பண்ற? சவுதியிலேயே பிரச்சாரம் பண்ற? அரபு பேசுகிற மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றீங்க, தமிழ் பேசுகிற மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ற? எதுக்கு? அவர்களிடத்துல இறை வசனத்தை அரபியில சொன்ன அது தப்பு இல்ல, நபிகள் நாயகத்துடைய போதனையை ஆதாரத்திற்காக வேண்டி அரபி மொழியில் குறிப்பிட்டால் அதை குறை காண இயலாது. மக்களை ஏமாத்துறதுக்கு நம்ம சொந்தமாக சொல்கிற, அறிவுரையாக சொல்கிற வார்த்தையை கூட அரபி மொழியில சொல்ற. சிந்திக்க மாட்டேன். அப்பலா தாக்கினூன், ஐன ததுஹபூன், எங்கே போகிறீர்கள், எல்லாம் அரபி. அது மாதிரி ரபித்தோழர்களை பின்பற்றுவதற்கு என்ன தெரியுமா சொல்வாங்க? ஒரு அரபி தான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இப்படி சொல்ற எவனையாவது பார்த்தீங்கன்னா கூப்பிடுங்க. என்னப்பா சொல்ல வர சொல்லு. அல்லாஹ் பொருந்திக்கின்றான், அது மூலமா நீ என்ன சொல்ல வர? இதன் மூலம் எந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில் விதைக்க போகிறாய்? எந்த வழிகாட்டை பரப்புவதற்கு இந்த வாதத்தை, இந்த வசனத்தை தவறாக பயன்படுத்துகிறாய்? அல்லாஹ் பொருந்திக்கிட்டானா? சரி, பொருந்திக்கிட்டா, அது உண்மை. குறிப்பிட்ட மக்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் பொருந்திக்கிட்டாங்கிறதுனால நாம் அவங்களை பின்பற்றணுமா? அல்லாஹ் பொருந்திக் கொண்ட காரணத்தினால அவர்கள் அடிமைகள் என்கிற அந்தஸ்தில் இருந்து எஜமான லெவலுக்கு போயிருவாங்களா? நபிகள் நாயகத்தை மிஞ்சிய அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு விடுமா? என்ன அல்லாஹ் பொருந்திக்கிட்டான், அல்லாஹ் பொருந்திக்கிட்டான் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க? அல்லாஹ் ஒரு அடியானை எதற்கும் பொருந்திக் கொள்வான். நபிகள் நாயகம் நமக்கு எத்தனையோ பல செய்திகளை சொன்னார்கள். ஊஃபிரல் இம்ராத்தின் மூசிமத்தின், விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு அல்லாஹ் பொருந்திக் கொண்டு பாவ மன்னிப்பு வழங்கினான். விபச்சாரம் செய்த ஒரு பொம்பளைய அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவளுக்கு பாவ மன்னிப்பு வழங்கினான். எப்படி? என்ன காரணம்? அவர் ஹோட்டல் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாய் தாகத்தோடு தவிப்பதை பார்த்து அதுக்கு தண்ணி கொடுத்திருக்கிறார். அதன் காரணத்தினால் அந்த விபச்சார பெண்மணியை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அப்ப என்ன சொல்ல வர? அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் அல்லவா? ஆமா. அந்த விபச்சார பெண்மணியை நாமும் பின்பற்றி விபச்சாரம் செய்ய வேண்டும் சொல்லுவியா? அல்லாஹ் பொருந்திக்கிட்டதுனால அவங்க செஞ்ச எல்லாத்தையும் நம்ம பின்பற்றணுமா? முட்டாள்தனமான, வகையை மறுக்கும்படியான பல மடமைத்தனமான வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் யோசிச்சு பார்க்கணும், மக்கள் சிந்திக்க வேண்டும். வெறுமனே ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதிவிட்டு அரபி மொழியில் சில டயலாக்குகளை அள்ளி வீசிவிட்டு வழிகட்ட கருத்தை மக்களிடையே பரப்புவார்களே, ஆனால் சரியா சொல்றாங்களா? வசனத்தை ஓதுனா சரி, இந்த வசனத்துல இவன் ஓதி காட்டிய வசனத்துல இவர்கள் சொன்ன கருத்து இருக்கிறதா? ஹதீஸ சொன்னாங்க, இவங்க எந்த ஹதீஸ சொன்னாங்களோ அந்த ஹதீஸ்ல இவர்கள் சொல்லுகிற கருத்து இருக்கா? அது சரியா?
என்று ஆராயக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இதை உணர்ந்து கொள்வோமேயானால் எந்த வழிகேடும் நம்முடைய உள்ளத்தை அசைத்து பார்க்காது. சிலர் கேட்கிறார்கள், இப்படி ஊரா மாநாடு நடத்துறாங்களே, என்ன சாதிச்சாங்க? இந்த மாநாட்டின் மூலமாக மட்டுமல்ல, இது போன்ற மாநாட்டுகளின் மூலமாக மட்டுமல்ல, 80களிலிருந்து தொடர்ந்து சத்திய பிரச்சாரத்தில் ஈடுபடுவதின் வாயிலாக அல்லாஹ்வின் கிருபையால் பல மாற்றங்களை, பல சாதனைகளை நாங்கள் புரிந்திருக்கிறோம். ஒரு காலத்திலே பள்ளிவாசல் என்றால் கிழடு தட்டியவர்கள், முதியவர்கள் மட்டுமே பள்ளிவாசலில் இருப்பார்கள். இன்றைக்கு இந்த ஜமாத்தினுடைய வீரியம் மிக்க உள தூய்மையான பிரச்சாரத்தினால் எண்ணற்ற இளைஞர்கள் பள்ளிவாசலிலே குழுமி இருக்கிறார்களே, இது இந்த ஜமாத்தினுடைய பிரச்சாரத்திற்கு கிடைத்த வெற்றி இல்லையா? சினிமா நடிகனுக்கு பின்னால் அலைந்தார்கள். தங்கள் மொபைல் போன்கள்ல நடிகன் போட்டோ, பைக்கில் நடிகன் போட்டோவை வச்சுக்கிட்டு இருந்தான். தங்கள் வீடுகள் முழுக்க கூத்தாடிகளின் படங்களை ஒட்டி வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வின் கிருபையால் இன்றைக்கு இந்த ஜமாத்தினுடைய பிரச்சாரத்தின் விளைவாக அத்தகைய இளைஞர்களில் 190% குர்ஆன் வசனங்களை தங்கள் பைக்குகளிலே ஒட்டியிருக்கிறார்கள். தங்கள் வீடுகளிலே நபி மொழிகளால் அலங்கரித்திருக்கிறார்கள். இந்த மாற்றம் உங்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லையா? வரதட்சணை ஒளிந்தது தெரியவில்லையா? உங்க வயிற்றுல பெரும் இடி விழுந்துச்ச. அட பாவி, இந்த நஜாத்துக்காரங்க வந்தாலும் வந்தாங்க, கத்தம் பாத்தியா போச்சு, மௌலுது போச்சு, இவ்வளவு மழை பெய்யுது, இப்படியும் கூட்டம் களைய மாட்டுக்குதே, இதை பார்க்கும் போதெல்லாம் வயிறு எரியுது. சத்தியத்திற்கு கிடைத்த வெற்றி இது. இதில் நாம் தெளிவோடு இருப்போம் என்று சொன்னால், கொள்கை அடிப்படையில் பயணிப்போம் என்று சொன்னால், தனி மனிதர்களை பார்க்காமல், தனிப்பட்ட நபர்களின் பின்புல வாழ்க்கையை கவனிக்காமல், வஹி என்கிற ஒப்பற்ற வார்த்தை, அதன் மகத்துவம், அதன் பின்னே நாம் செல்வோமையானால் எல்லாம் அல்லாஹ் நாளை மறுமையில் நம் அனைவரையும் சுவனத்தில் நுழைய செய்வான். அந்த சுவனத்திற்கு தான் உங்களையும் அழைக்கிறோம். இதை நோக்கி நீங்கள் வாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.